இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம எப்படி ஃபாரின் கீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம டேபிளில். ஓகே, அதாவது ஃபாரின் கீனா என்னென்னா, ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிள் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 10,000 டேபிள் இருக்கு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 2 டேபிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து எம்ப்ளாயி டேபிள், இன்னொன்று வந்து எம்ப்ளாயி என்ன டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணாலும் டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகே, அப்படிங்கும்போது ஒரு எம்ப்ளாயருக்கு டீட்டெயில்ஸ் தனியாக ஒரு டேபிள் இருக்கும், டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் தனி டேபிள் இருக்கும். இப்போ டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து எம்ப்ளாயரோட டேபிளுக்கு வரணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ஃபாரின் கீ யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா ஒரு எம்ப்ளாயர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஒதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த நம்பர் தான் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற நம்பர் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம அதை வச்சு தான் சின்னதாக பார்க்க போகிறோம். சின்ன டேபிள் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. ஓகே, 2 டேபிள் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இது வந்து எம்ப்ளாயி டேபிள். ஓகே, இது வந்து எம்ப்ளாயி டேபிள், இது டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகே, இப்போ வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து இதில் உள்ளது அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து நான் என்ன பண்ணணும்னா, இந்த எம்ப்ளாயி ஐடி புதுசாக இருக்கும். ஓகே, ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது டீட்டெயில்ஸ் அதாவது கலெக்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஃபார்ம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகே, இருக்கும்போதே நம்ம இங்கேருந்து அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அதனால் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது இதில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க நம்பரை. இது வந்து ப்ரைமரி கீயாகவும் இருக்கணும், நல் எல்லாமே இருக்கணும். ஓகே, டிபார்ட்மெண்ட் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீ, ஓகே, இதுதான் ஃபாரின் கீ. இப்போ சிம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டிபார்ட்மெண்ட் செட்டப் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் என்ன ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். நான் மாற்றி கொடுத்துட்டு கிரியேட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன், கீழே காமிக்காது. இப்போ யாராவது தான் காமிக்கிட்டீங்களா, யாரோட இல்லைன்னு சொல்லும் சார். இருக்கிறது பார்த்தா சரி. ஓகே, ஒன் மினிட். டேபிள் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வந்துச்சு. இப்போ வந்து இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் கொடுக்குறாங்கன்னா, இப்போ இந்த டேபிள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். நோ ஃபீல்ஸ், அதாவது நீங்கள் கொடுக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வேளை ப்ரைமரி கீயோ இல்லை வேறு ஏதாவது கொடுக்கல டைப், இந்த ப்ரைமரி கீ கிளிக் பண்ணலன்னா அந்த மாதிரி வரும். நோ கீ ஃபீல்ட் இந்த டொமைன். ஓகே, அதுக்கப்புறம் கீ ஃபீல்டு மட்டும் வராமல் டொமைன் வரும். நீங்கள் டொமைன் அதாவது டேட்டா எலமெண்ட் சேமாக இருக்கணும். டேட்டா எலமெண்ட் வந்து ரெண்டுத்துக்கும் டிபார்ட்மெண்ட் நம்பர் சேம் ஆகிடும் சுச்சுவேஷன். இதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் எரர் வரும். ஓகே, இப்போ சேம், அதனால் இப்போ ஆல்ரெடி சேமாக இருக்குது எடுத்திருக்கேன். இதுதான் சேமாக இருக்குது. இது கொடுக்கும்போது லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். Z டிபார்ட்மெண்ட் நம்பர் இப்போ வரும். இதில் ரெண்டு இதுலேயுமே டிபார்ட்மெண்ட் நம்பருங்கிற கீ வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபாரின் கீ ஃபீல்டாக எடுத்துக்கிட்டோம். ஓகே, காப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு அங்கே லோட் ஆகிடும். ஓகே, அண்ட் இதில் வந்து யூட்டிலிட்டிஸ் ட்ரேடிங் ஐடிஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அதில் நம்ம இப்போ சேவ் பண்ணி சேவ் பண்ண நம்ம இப்போ ஃபாரின் கீ ஆட் ஆகிருக்குங்களா, அதனால் சேவ் செக் ஆக்டிவேட். ஓகே, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி யூட்டிலிட்டிஸ் டேபிள் கண்டென்ட்ஸ் யூட்டிலிட்டிஸ் இதில் போனீங்கன்னா இதில் எம்ப்ளாயர் ஐடி டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து இதில் காமிக்கும் போது நீங்கள் கொடுக்கணும் 100 இது மட்டும் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அவங்களுக்கு வந்து 1 அப்படின்னாலும், இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி யாரும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெவாப்ஸ் இந்த நிறைய புஷ் இல்லை எஸ்எப்பி கன்சிடர்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, வித் கேரக்டரோட கொடுத்துருப்பாங்க. ஒரு கம்பெனிஸ் கொடுத்துருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் கொடுக்கணும். ஓகே, அப்படி கொடுக்கலாம் சப்போர்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா 1 இப்படி இருக்குது. நான் கொடுக்குறது வந்து ஜஸ்ட்டு 6 7 8 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து சேலரி வந்து சும்மா 65,000 வச்சுக்கோங்களேன். சேவ் கொடுக்குறேன்னா சேவ் ஆகாது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அந்த டிபார்ட்மெண்ட் டெவலப் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லணும். ஓகே, அதனால நம்ம அது இருக்கிறதான் கொடுக்கணும் எப்போவுமே. இப்போ ரெக்கார்ட் பாக்ஸ் கிரியேட். ஓகே, அவ்வளோதான். இதுதான் ஃபாரின் கீ. இதை கிரியேட் பண்ணணும்.
ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.